சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடேவோட விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 6 சுற்றுகள் வந்து முடிவடைஞ்சிருக்கு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் வந்து சுற்று 5லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்தை ஜூ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த பக்கம் டான் ஜோங்கி வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்டு இந்த கேம் வந்து அவங்க ஆடும்போது அவங்களோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா லெவல். ஸோ 1.5 1.5. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கேம். அண்டு இதில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு எரரை வந்து எப்படி வந்து இதை கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட்ஸ் அண்டு நிறையா இன்சைட்ஸ் வந்து இந்த கேமில் வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கனாக்கா பார்க்கறது முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படி நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ ஜூ வந்து கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு சுற்றுமே அதாவது 1, 3, 5 ஸோ இந்த எல்லா சுற்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த E4 C5 அதாவது சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து பார்க்குறோம். வேரியேஷன் ஆல்மோஸ்ட் த சேம் வேரியேஷன். பட் இந்த கேமில் D4 C-Takes D4 ஆனதுக்கப்புறம் Knight-Takes D4 பின் அதுக்கப்புறம் A6 அடுத்து பிஷப் D3. ஸோ பிஷப் D3க்கு அப்புறம் பிஷப் C5 போட்டு நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதை வந்து பொல்கியாவஸ்கி வேரியேஷன் சொல்லுவாங்க. நைட் B3 போய்ட்டு பிஷப் அட்டாக் பண்ணால் பிஷப் வந்து A7 போயிடுது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட்டை வந்து இந்த பிஷப் வச்சுருக்கு. ஸோ அடுத்து கேசல் பண்ணிடுறாங்க ஜூ வென்ஜுன். அதுக்கப்புறம் டான் ஜோங்கி நைட் E7 டெவலப் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஐடியாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த நைட்டு வந்து சென்டருக்கு சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் இந்த F5 அட்வான்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். அதை ஸ்டாப் பண்ணுறாங்க C4. அதுக்கப்புறம் நைட் BC6 நைட் C3. ஸோ அந்த D5க்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து வர்றது உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் C-பானுக்கு பின்னாடி அந்த நைட் டெவலப் பண்ணுறது ஒரு விதமான ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. நைட் E5 போய்ட்டு பிஷப்பை சேஸ் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் நைட் E5ன்றது ஆக்சுவலாக கிராண்ட் மாஸ்டர்ஸோட நம்ம டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த பிளாக் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டேட்டா பேஸில் 64%, அதாவது 37 கேம் கிட்ட கேன்சல் பண்ணி ஆடிருக்காங்க. நைட் E5 இது வரைக்கும் ஒரே ஒரு கேம் தான் இருக்குது. ஸோ அது கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவல்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு மாஸ்டர்ஸ் லெவலில். நைட் E5க்கு அப்புறம் பிஷப் அட்டாக் பண்ணுறாங்க. பட் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. அதான் பான் C5. ஸோ இந்த ஸ்கொயரை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இந்த பானையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம கடைசியாக பேசலாம். ஸோ இங்கே C5 ஆனதுக்கப்புறம் நைட் 7 G6 வந்து நம்ம பார்க்குறோம். இதே இந்த பொசிஷனில் வந்து நம்ம கம்ப்யூட்டரோட பார்வையில் உடனே அந்த பானை சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அதோட பெஸ்ட் மூவாக பார்க்கப்படுது. ஏன்னா CB6 BB6 அதுக்கப்புறம் பிஷப் E2. ஸோ ஈஸியான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். இதே இந்த பொசிஷனில் Knight-Takes D3 ஆடலாமா அப்படின்னு பார்த்தா குயினுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரூக் FD1 AD1 ஆனதுக்கப்புறம் D6ல் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரிப்புக்கு பிடிக்கவே முடியாது. உங்களோட D7 பான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த கேம் வந்து ஒரு பேக்வர்ட் பானாக மாறிடும். ஆல்மோஸ்ட் அதுதான் நடக்கும் கேம்லேயும். ஸோ நைட் 7 G6ல் எங்கள் பார் கொஞ்சம் மேலே போகிறத பார்க்க முடியும். ஐடியா என்ன அப்படின்னா அந்த நைட் E5 நைட் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்றது தான். ஸோ பிஷப் E2 அதுக்கு முன்னாடி பிஷப்பை காப்பாற்றணும். அதனால் பிஷப் E2. ஸோ பான் டு B5. ஸோ பான் டு B5 வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த C5 பானை இனிமேல் சேலஞ்ச் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பான் டு F4. ஸோ இந்த இடத்துல என்னென்னா இந்த F4 F5 ஈவன் சம்டைம்ஸ் F6 கூட வரலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிடில் கேம் வந்து காத்துட்ருக்கு ஒயிட்டுக்கு. ஸோ F4 பின் அதுக்கப்புறம் நைட் C4. ஸோ B5 எதுக்கு ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நைட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஆடிருக்காங்க. ஆனால் இந்த பொசிஷனில் நைட் C6 விளையாடுறது தான் வந்து சரியான நகரும். அதுக்கப்புறம் பிஷப் E3 குயின் D2 ரூக் AD1 அண்ட் தென் ரூக் F3 ரூக் G3 ஆர் எவன் F5 அந்த மாதிரி கூட விளையாடலாம். பட் கேமில் நைட் C4 அதுக்கப்புறம் A4. இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டரோட பார்வையில் குயின் D4 விளையாட சொல்லுது. ஜஸ்ட் ஒரு வேல்யூபிளான ஒரு டெம்போ. பட் யாருமே இந்த மாதிரி ஆடுவாங்களா தெரியல ஹியூமன் பர்ஸ்பெக்டிவில். ஸோ இதை அட்டாக் பண்ணு ப்ளஸ் இங்கே ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணு அப்படிங்கிறதான் வந்து அதோட ஐடியா. சப்போஸ் கேன்சல் பண்ணால் பிஷப் C4 ஐடியா கிடையாது. பட் அகெயின் அந்த A4 மூவ். அதுக்கு நான் எதுக்கு குயினை வந்து சேம் லைனில் வைக்கணும், அதுக்கு நான் டைரெக்டாகவே A4 ஆடலாமே அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒயிட்டோட ஐடியா. ஸோ பான் டு B4. ஸோ கவுண்டர் அட்டாக் தான் பண்ணி ஆகணுன்றது புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிஷப் C4 அதுக்கப்புறம் இந்த மாதிரி பானை டபுள் பண்ணி விட்டுறாங்க. ஸோ பானை டபுள் பண்ணி விட்டதுக்கப்புறம் பிஷப் B7 டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் குயின் E2. ஸோ இந்த பொசிஷனில் அகெயின் வந்து குயின் D4 வந்து பெஸ்ட்டு மூவாக பார்க்கப்படுது. பட் இந்த பொசிஷனில் கேன்சல் பண்ணாக்கா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா பான் டு F5. ஸோ இதுக்கு தான் அந்த குயின் D4 ஐடியா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஐடியா என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ F6 நம்ம த்ரெஸ் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் ரூக் F3, ரூக் G3, ரூக் H3 இந்த மாதிரி அட்டாக்கிங் ஐடியாஸ் இருக்குது. பிஷப் H6 இருக்குது. குயிக்காக நம்ம குயினை கூட நம்ம டார்க் ஸ்கொயரில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்டாக்கிங் ஐடியா நல்லாயிருக்கு. ஸோ குயின் E2 விளையாடுறாங்க, கேசல், அதுக்கப்புறம் பிஷப் D3, பான் டு F5. ஸோ இந்த பிஷப் D3யோட ஒரு முக்கியமான மூவ், ஆக்சுவலாக இந்த கேமோட முக்கியமான மூவ் இந்த பிஷப் டு D3 மூவ். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, F5 வரும்போது சப்போஸ் நான் பிஷப் வந்து நான் D3யில் வைக்காமல் நான் ஏதோ ஒரு மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே எதுவும் டெவலப்பிங் மூவ் எதுவும் ரீசனபிளாக இல்லை, சரி ஓகே பிஷப் D2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து இப்படி ஆடும்போது நான் கேப்சர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரூக்கால் கேப்சர் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு செமி ஓப்பன் ஃபைல் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து இங்கே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகேன்னு சொல்லி G3 ஆடினீங்கன்னா லைட் ஸ்கோர்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இந்த காரணத்தினால பிஷப் D3. அதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இப்போயும் அதே போல் F5, E/F5, ஆனால் இப்போ நம்ம ரீகேப்சர் பண்ணுறதுக்கு அவங்களால ரூக்கால முடியாது. இப்போ இந்த பிஷப் வந்து அந்த பானை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ E takes F5 இஸ் ஃபோர்ஸ்ட். ஸோ பிஷப் E3 விளையாடுறாங்க. பின் அது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டாக்டிக்கல் பிளண்டர் இருக்குது. ஸோ பிஷப் A6 வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா குயின் அடித்ததுக்கப்புறம். ஸோ பிஷப் C5. ஸோ இந்த டாக்டிஸை வர வைக்கிறதுக்கு பிஷப் E3. ஸோ ஆக்சுவலாக பிஷப் A6 இப்போ ஒரு ரியல் த்ரெட், ஏன்னா பிஷப் C5 வந்து செக்கோட வராது. ஸோ அந்த காரணத்தினால நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன, குயின் C4 செக் இருக்குது. ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணிடலாம். ஸோ அந்த காரணத்தினால குயின் C7 வந்து விளையாடுறாங்க. அப்போ இங்கே வந்து ஆப்ஷனே கிடையாது. ஆக்சுவலாக பேசிக்காக யூ ஹேவ் டு கிவ் அப் த பான் தான், வேறு வழியே கிடையாது. பிஷப் E3. இதே இந்த இடத்துல குயின் C7 பார்க்குறோம். நைட் H4 ஆடி G3 டார்கெட் பண்ணால், G2 டார்கெட் பண்ணால் G3. அப்போ நைட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்டூபிட் மாதிரி தெரியும். தென் இட் ஹேஸ் டு கோ பேக். தென் அகைன் பிஷப் A6 வரும். ஸோ அதனால் குயின் C7 ஆடுறாங்க டைரெக்டாக. பிஷப் A6, ரூக் Fe8 பின் பண்ணுறாங்க. இதே இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஓரலாக, பட் இருந்தாலும் செஞ்சு காமிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குயின் C4 செக் இருக்குது. அதனால் ரூக் Fe8, ஸோ பின் பண்ணுறாங்க பிஷப்பை. அதுக்கப்புறம் பிஷப் ட்ரேட் நடக்குது. ஸோ குயின் B7, அதுக்கப்புறம் குயின் C4 செக். இந்த குயின் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குயின் போஸ்ட். ஸோ ரொம்ப ஒரு மல்டிபர்பஸ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். C4ல் இருக்கக்கூடிய குயின் நிறைய விஷயத்தை காட் பண்ணுது. A4, C3, C5 அண்ட் தென் F4. ஸோ ஆல்மோஸ்ட் சென்ட்ரலைஸ்டு குயின் சொல்லலாம். ஸோ கிங் H8, பிஷப் D4. ஸோ பாருங்கள் இந்த பிஷப்போட என்ன சொல்கிறது, அதோட அட்டாக்கிங் ஐடியாவும் இதோட அட்டாக்கிங் ஐடியாவும் பாருங்கள். ப்ளஸ் லுக் அட் திஸ் குயின் அண்ட் திஸ் குயின். ஸோ ரிலேட்டிவாக நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒயிட் இஸ் ஆல்ரெடி வின்னிங் திஸ் கேம் தான் சொல்லணும். ஸோ ரூக் E6 ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் H3. இங்கே அகெயின் நைட் H4. ஓ காட், ஓகே. அகெயின் இந்த பொசிஷனில் வந்து நைட்டு H4 போட்டு திரும்பவும் நம்ம G2ல மேட் த்ரெட்டன் பண்ணாங்கன்னா ரூக் F2 இருக்குது. ரூக் G6 போட்டிங்கன்னா ரூக் A2 இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ ரூக் E8, அதுக்கப்புறம் ரூக் F2, பிஷப் B8. ஸோ ரூக்கை டபுள் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து அவங்களுக்கு பெருசாக மூவ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ரூக் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ ரூக் E1 செக், அதுக்கப்புறம் ரூக் F1. இதுதான் வந்து ஒன்லி மூவ் ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் வந்து ஒன்லி மூவ் டு வின் த கேம். ஸோ ரூக் F1க்கு ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ணி ஆகணும். இப்போ கிங்கை மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனை மாட்டிப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கிங் F2 போட்டிங்கன்னா தென் குயின் C7. ஸோ பின்னில் மாட்டிப்பீங்க. ஸோ பெரிய என்ன சொல்கிறது, பெரிய ஒரு இழப்பு ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு. ஏன்னா வின்னிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் லூசிங் பொசிஷன் சொல்ல முடியாது, பட் ஆனால் பிளாக்கு நல்லா கவுண்டர் அட்டாக் கொடுத்த மாதிரி ஆகிடும். அதே போல் இங்கே ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது இந்த பொசிஷன் வந்து தப்பிக்கிறதுக்கு. அதர்வைஸ் ஆல் அதர் மூவ்ஸ் ஆர் லூசிங் ஃபார் ஒயிட். ரூக் F1, அதுக்கப்புறம் ரூக் F1 செக்கு. ஸோ கிங் F1. ஸோ குயின் E4 த்ரெட்னிங் மேட். ஸோ அதுக்காக உள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. குயின் B1 செக், கிங் H2, ரூக் E1. ஸோ பேட்டரி வந்து லேட்டரலாக ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் குயின் D5, H6, பின் அதுக்கப்புறம் நைட் டு D2, ரூக் H1 செக் வைக்கிறாங்க. கிங் G3க்கு அப்புறம் குயின் E1 செக்கு, பிஷப்பால் பிளாக் பண்ணுறாங்க. குயின் E2 வந்ததுக்கப்புறம் பான் F4 செக் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் இப்போ பான் F4 ஆடினாங்க அப்படின்னு சொன்னால் தென் கிங் F3 இருக்குது. ஸோ அதனால் கிங் F3 தானே, அப்போ நான் பிளாக் பண்ணிட்டு பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகும் இல்லையா, அப்போ பிஷப் போயிடும். ஸோ அதனால் குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரூக் D1 பின்னில் போடுறாங்க. அதுக்கப்புறம் பிஷப்பே மூவ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கிங் H7, அதுக்கப்புறம் A5, ரூக் E1, பிஷப் F2. ஸோ இங்கே 2 மூவ் மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு தேர்ட் மூவில் நைட்டை இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ நைட் டு C4, ரூக் A1, நைட் டு D6. ஸோ F5 பானை வந்து டார்கெட் பண்ணுறாங்க.
ஸோ ரூக்கு வந்து A2ல போட்டு மேட் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரணத்தினால பிஷப் F2 போட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ பிளாக் பண்ணதுக்கப்புறம் குயின் E6. ஸோ குயினை வச்சு கொஞ்சம் டிஃபென்சிவ் ரோல் பண்ண பார்க்குறேன். ஏன்னா F5 ட்ராப் ஆகிடக்கூடாது. ஸோ குயின் F4 போட்டு ஃபர்தராக வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் குயின் F4க்கு அப்புறம் கேமில் ரூக் இன்ட்டு கிங் G6 பார்க்குறோம். இதே நம்ம ரூக் இன்ட்டு A5 அடித்தோம் அப்படின்னா குயின் இன்ட்டு F5 செக்கு, குயின் இன்ட்டு F5, அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு F5. ஸோ இந்த எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங் எண்டிங் தான். ஸோ எப்போ வந்து அந்த இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆச்சோ, அந்த ஒரு பான் எக்ஸ்ட்ரா அடித்தாங்க, ப்ளஸ் இந்த 2 மைனர் பீசஸ் வெர்சஸ் ரூக் அப்படிங்கிற இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆச்சோ, அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வின்னிங் த கேம் அப்படி தான் சொல்லணும். என்னென்னா ஜஸ்ட் இது டைம் அண்ட் டெக்னிக் தான். ஸோ ஆஸ் யூஷுவல். ஸோ கிங் G6, கிங் G6க்கு அப்புறம் கிங் H2, பின் அதுக்கப்புறம் குயின் F6. ஸோ நைட் C4, கிங் H7, பிஷப் D4. இப்போது குயின் E6 போனதுக்கப்புறம் நைட் D6 ஆடுறாங்க, குயின் G6 ஆடுறாங்க. ஏன் இந்த பொசிஷனில் கிங்கை வந்து G6 கொண்டு வர முடியாது அப்படின்னா பிஷப் வந்து அப்போது D4ல் கிடையாது. இப்போ நீங்கள் கிங்கை G6ல் போட்டிங்கன்னா G3 செக்கு அண்ட் தென் G7 செக்மேட். ஸோ செக்மேட் ஆமாம், கண்டிப்பாக செக்மேட் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால குயின் G6 வச்சு மேட் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ குயின் F3. ஸோ ஆக்சுவலாக குயின் இன்ட்டு F5 அடிக்கலாம், பட் இருந்தாலும் கிங் பொசிஷனை வீக் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டாக்டஸ் இருக்குது இல்லையா பிளாக்கு. ஸோ F4 அகெயின் வந்து F4 வந்து பாய்சன் பான், உங்களால் வெட்ட முடியாது. ஸோ A6, ரூக் இன்ட்டு A6, பின் அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு F4. திரும்ப மேட் த்ரெட்டு, திரும்ப டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஜூ வென்ஜன். அதுக்கப்புறம் குயின் E6, பின் அதுக்கப்புறம் நைட் F5, பான் டு G5. ஸோ பான் டு G5 வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக பெருசாக மூவே கிடையாது. இப்போ என்ன மூவ் விளையாடுறது அப்படின்னு நம்ம வந்து பிளாக் கிட்ட ஒரு சஜஷன் உங்களை கேட்டால் கூட ஒரு பெட்டரான மூவ் கிடையாது. ஸோ நைட் F5, ஸோ பான் டு G5, நைட் E3, பான் டு D6, அண்ட் தென் குயின். ஆக்சுவலாக குயின் B7 செக்கும் விளையாடலாம், C6ம் விளையாடலாம். பாஸ் பான் புஷ் பண்ணுறாங்க. ஸோ ரூக் A8 கார்டிங் த 7th ரேங்க், சாரி 8th ரேங்க். ஸோ நைட் D5 போட்டு E7க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு ஆர் F6க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரூக் டு C8, பின் அதுக்கப்புறம் குயின் D3 செக், அதுக்கப்புறம் கிங் G8, அண்ட் தென் ஃபைனலி 59th மூவ் நைட் E7 செக். இந்த பொசிஷனில் தான் ஆக்சுவலாக ஜூ வென்ஜன் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. ஏன்னா தான் ஜோங்கி ரிசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குயின் E7 அடிச்சிங்கன்னு சொன்னால் தென் குயின் G6 செக் வைக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது, இல்லை குயின் வச்சு பிளாக் பண்ணால் மேட்டு. ஸோ குயின் F8 ஆடிங்கன்னா குயின் F5 செக் வச்சு ரூக்கை பிக்கப் பண்ணிடலாம். ஸோ அந்த பிஷப் அகெயின் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக்கை பிக்கப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பான் குயின் ஆகிறத தடுக்க முடியுது. ப்ளஸ் இந்த நாஸ் ஸ்கொயர்ஸை வந்து பயங்கரமான ஒரு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுல இந்த சென்ட்ரலைஸ்டு பிஷப் வந்து ஒரு பெரிய ஒரு அசட், ஸோ ஐ மீன் பெரிய ஒரு அட்டாக்கராக இருப்பாங்க. ஸோ அந்த காரணத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பொசிஷனில் நைட் E7 செக் வச்சோன்னே ரிசைன் பண்ணுறாங்க. அதே போல் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், இந்த பானை மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்வர்ட் பான் ஓப்பனிங்கில் க்ரியேட் பண்ணாங்க. இந்த C5 வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை ஆக்சுவலாக ஜூ வென்ஜன் அவங்களோட ஐடியா வந்து இட் ரியலி பெய்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த C5 பானை வச்சு D பானை ஸ்டாப் பண்ணாங்க. இந்த கடைசி வரைக்கும் இந்த பான் வந்து மூவ் ஆகலை. இப்போ தான் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 5 மூவ்ஸ் முன்னாடி தான் மூவ் பண்ணியிருக்காங்க. 55th மூவில் தான் இந்த பானை வந்து மூவ் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஓப்பனிங் வந்து இங்கே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த நைட் ரீமனரிங் வந்து பார்த்திங்கன்னா தப்பாச்சு. பான் B5 ஃபாலோடு பை இந்த நைட்டை C4ல் போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் பெரிய தப்பு. அதுக்கப்புறம் வந்து அந்த இம்பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே கேமில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.